ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போட்டு கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன் சைட் லவ்வுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ கண்டினியூஸாக கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஒன் சைட் லவ்வுக்கான ரீடிங் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே தென் ஜென்ரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Pentacles, Nine of Pentacles, Five of Wands, Devil, Ace of Cups, Ace of Swords, King of Cups, Seven of Swords, Three of Swords, Queen of Wands, Four of Swords, Lovers. So bottom of the deck, Knight of Wands. Moment to moment, inner voice, harmony, projection, conditioning, outsider, totality, transformation, compromise, receptivity, isolation, completion. Rebel. Okay, thank you. ஓகே தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும். இது ஒன் சைடில் அவங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே தென் இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், கல்ச்சர், காஸ்ட், ரிலேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கு டோட்டலாக டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உண்டு. தென் விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இன்னொரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. எஸ் அஃப்கோர்ஸ் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் என்ன அப்படின்னா மேபி உங்களை விட இந்த ஒரு பர்சனுக்கு வேறு எது பெனிஃபிட் கிடைக்கும், வேறு எதுவும் லாபம் கிடைக்க சொல்லிட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் இவரே நினைக்கிற ரீதிக்கு எதுவும் கிடச்சிட்டு நம்ம சொல்லலாம். இவர் சீட்டிங் பண்ண பிறகு இவரோட லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு, உங்களோட லைஃப்லேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு. சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு ரிலேஷன்ஷிப்பில் டஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம். ஓகே இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இவருக்கு ஏதோ லாபம் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, எங்கே போனாலும் அங்கேயே ஸ்டக்காகி நின்றுட்டு உண்டு. இப்போவும் இவர் உங்களை தான் திரும்பி பார்க்கல. ஓகே
நீங்கள் நினைக்கலாம் என்ன சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் நினைக்கலாம். எஸ் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்திருக்குது. இவர் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு இவருக்கு லைஃப்பில் சில மாற்றங்கள் சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கலாம். ரொம்ப ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க? மேபி சம்டைம் இந்த ஒரு பர்சன் உங்களோட ட்ரீமில் அடிக்கடி வந்து போகலாம். ஓகே, இல்லைங்க உங்களுக்கு 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பற்றின தாட்ஸ் நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். சம்டைம் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனு கூட பேசாத நாட்கள், இல்லைங்க இந்த பர்சன் லைஃப்பில் இல்லாத நாட்கள் உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்களுக்கே தெரியுமா நீங்கள் அடிக்கடி சேட் ஆகுறது. ஸோ இல்லைங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் சடனாக அவங்கள பற்றின தாட்ஸ் வருது. ஸோ ஏதோ ஒரு சில சுச்சுவேஷனை வச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கலாம். எஸ் எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பாண்டிங் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் எனக்கும் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வரைக்கும் என் லைஃப்பில் எத்தனையோ போஸ்ட்ல கடந்து போயிருக்கேன். இது வரைக்கும் யாரு கூட இல்லாத ஒரு அடிக்ஷன், ஒரு க்ளோஸாக ஒரு ஃபீல், ஒரு டீப்பான ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இந்த போஸ்ட் கூட ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே இதில் ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனே பக்கா பயந்தாமுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இவனுக்கே வந்து சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடி உங்களை கொண்டு போகிறதுக்கான கழிவு ஃபஸ்ட்டு அவனுக்கே இல்லை ஆக்சுவலி. ஓகே, இந்த டைமில் தான் இவனோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கிறீங்க. என்றால பிறகு இவன் உங்களை என்ன பண்ணிட்டு அப்படின்னா உங்களை கண்டிஷனிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீ வந்து உன் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லைங்க நான் உன் கூட பேசணும் பழகணும் அப்படின்னா சில கண்டிஷன். ஏன் அப்படின்னா இவன் பயந்தாம்பூச்சி. ஓகே, இவன் பயந்தாம்பூச்சி. இவரால் சில சுச்சுவேஷனோ சில ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்லைங்க நீங்களும் அவங்களும் சேரக்கூடிய வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கே மொத்தத்தில் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, அப்போ இவன் என்ன உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண ஆக்சுவலி அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இங்கே என்னென்னா உங்களை கண்டிஷனிங் வச்சுட்டு இப்படியாகும் அப்படியாகும், நீ இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ முன்னோட்டு போகணும். உனக்கு ஒரு டைமில் இப்போ எனக்கு சுச்சுவேஷன்ஸ் சரியில்லை, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீ எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்ஸ் லிமிட் தான் கொடுப்பேன், என்ன அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக கண்டிஷனிங் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ப்ராப்பரான எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தது கிடையாது ஆக்சுவலி. இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் பிஸி, எனக்கு கரியர் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அன்கண்டிஷனல் லவ்னா என்ன சொல்லிட்டோம், ஒருத்தவங்களோட ப்ளஸ் மைனஸ் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நமக்கு வரதுக்கு பல நம்ம லவ்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்டைம் இந்த ஒரு பர்சன் மேலே பல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு 2 நாள் கோவம் இருக்கும், ஒரு 3 நாள் கோவம் இருக்கும், மறுபடியும் நீங்களே வழியே போயிடுவீங்க. ஏன்னா அன்கண்டிஷனல் லவ் தானே, ஒருத்தவங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு பற்றி நம்ம அன்கண்டிஷனல். அதே மாதிரி இவரோட கேரக்டர்ஸ், இவரோட பிஹேவியர், இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏதோ என் கூட நீ லைஃப் லாங் ட்ராவல் பண்ணால் போதும், ஏதோ என் லைஃப்பில் நீ வந்தால் போதும், இவர் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டுல. ஓகே, கொடுத்துட்டு இல்லாத பிறகும் நீங்கள் இவரை வந்து ஸ்நேகிச்சுட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தில் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, இவருக்காக பல சுச்சுவேஷன் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, உங்களே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அன்கண்டிஷனலாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே, இவரோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, இவர் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் உங்கள் சைடில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது, அவங்க சைடில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. சப்கோர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துடுச்சு. ஓகே, இவரை நம்பி நான் இனி எப்படி லைஃப்பில் முன்னோட்டு போகிறது. இப்போவே வந்து எனக்கு என்ன தோணுது, இவர் உங்களை விட ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கும், உங்களை விட ஏதாவது பெட்டராக இவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துடுச்சு. இனிமேல் நான் என் லைஃப்பில் நம்ப மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு அது மரண அடியாக இருந்திருக்கும். ஓகே, இனிமேல் நான் இவரை நம்ப போகிறது கிடையாது. இனிமேல் இவரை நம்பி நான் என் லைஃப்பில் அடி எடுத்து வச்சேன் அப்படின்னா
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இஷ்யூக்கு பிறகு ஒரு பர்சன் உங்களுக்கு சீட்டிங் பண்ணிட்டு போனப்பறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பர்சன் வேண்டாம், பட் நான் ஹீல் ஆகணும், நான் இதுலேருந்து வெளியே வரணும், என் லைஃப்பில் நான் முன்னோட்டு போகணும், எனக்கு இதுலேருந்து வெளியே மறுபடியும் இந்த பர்சன் நம்புறதுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா ஹார்ட் பிரேக் ஆகிட்டணும் உங்களுக்கு. மறுபடியும் இது ஒரு பர்சன் நம்புறதுக்கு நான் ரெடி இல்லை, மறுபடியும் இவன் வந்தால் எனக்கு வேண்டாம், பட் நான் ஹீல் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவன் கூட நான் சேர்ந்து என் மைண்டு ஃபுல்லாக என் ஹார்ட்டு ஃபுல்லாக இவன் தான் இருக்கான், இதுலேருந்து நான் வெளியே வரணும், இவனை நான் ஃபஸ்ட்டு மறக்கணும், மூவ் ஆன் பண்ணணும், பண்ணி எப்படி நான் வெளியே வந்தால் போதும் உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. ஓகே. எஸ் அப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் உங்கள் கூட ஒரு டிவைன் பவர் இருக்குது, நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம சொல்லலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் ஆத்மார்த்தம் நம்புறோம் அந்த தெய்வத்தோட சக்தி உங்களுக்கு இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஹீல் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். செல்ஃப் லோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஒரு பேஷன்ஸ் உண்டு. மேபி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் கொடுத்த ஒரு சக்தியாக உங்களுக்கு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. ஓகே. எண்டிங் இல்லை, ஒரு ஹோப் உண்டு. அக்செப்ட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. எஸ் இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி நடக்கிறது நடந்தே தான் ஆகும். ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார்டிங்கில் நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு மனபாரமாக இருக்கலாம். ஒரு 1 or 2 years ஆஃப்டர் நமக்கு தெரியும், எஸ் அன்றைக்கி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணனால தான் இன்றைக்கி நான் திருந்தினேன், இன்றைக்கி நான் என்ன மாற்றிக்கிட்டேன், இன்றைக்கி நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் பண்ணுறது நம்ம சொல்லலாம். இல்லைங்க நீங்கள் ஆத்மார்த்தம் நம்பக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஹோப் உண்டு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் இது எண்டிங் இல்லை, சேஞ்ச் ஆகும். பட் இனிமேல் நான் போகிறதா கிடையாது. நம்ம உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் பண்ணுறது. ரிலேஷன்ஷிப் எண்டிங் இல்லை, இது நல்லதுக்கு நினச்சிக்கோ. இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனுங்கிறது கட்டாயம் வேணும். இந்த ஒரு செப்பரேஷன் அவங்க திருந்துவாங்க, அவங்க திருந்தி எடுத்து வருவாங்க. இனி அது வரைக்கும் மைண்டு கொடுக்காத. ஓகே. ஏன்னா ஆத்மார்த்தமாக உன்னோட லவ்ங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு லவ், அது கட்டாயம் உன்னை சேரும். பட் மறுபடியும் நீ சேசிங்கில் போன அப்படின்னா கடைசி வரைக்கும் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ அவனுக்கு புரியாமலே போயிடும். உன்னோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூவை மனசிலாக்கிட்டு நீ வேணுங்கி உன் லைஃப்பில் வரட்டு. அது வரைக்கும் நீ உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணு, மைண்டை டைவெர்ட் பண்ணு. உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் உண்டு. உங்களுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட டிவைன் பவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹோப்பாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இது எண்டிங் இல்லை, இது மறுபடியும் அவனை சேருவோம், இவன் திருந்தி வருவான்னு உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் மைண்ட் பண்ணல, ஒரு பர்சனாக மைண்ட் பண்ணல. கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே. உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. நீங்கள் பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த பர்சனை சுத்தமாக நீங்கள் மைண்ட் பண்ணலை, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மைண்டை டைவெர்ட் பண்ணுறோம், அடிக்ஷன் மாறிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த வைப்ரேஷனில் யார் நிற்கிறீங்களோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்ல க்ரோ இருக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட இந்த பர்சன் மேலே அடிக்ஷன் உங்கள் மைண்டை விட்டு மாறிட்டு. இப்போ உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா 24/7 கேரியர் பணம் நல்லா சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகணும், இவங்க மேலே ஸ்நேகம் இல்லாமல் இல்லை, இவங்களை நீங்கள் மைண்டு பண்ணலாம் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு லட்சுமி தேவியோட ஒரு பிளஸிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு அமௌண்ட் நிறைய செய்யலாம், நல்லா ஃபினான்ஷியலி க்ரோ பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறாங்க. ஸோ இந்த வைப்ரேஷனில் யார் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். இல்லைன்னா இந்த வைப்ரேஷன் என்னைக்கு நீங்கள் வரீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சில உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்துடும்னு சொல்லலாம். அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டு, அதனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இவங்களோட சைனில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நேகம் உண்டுன்னு கேட்டால் ஸ்நேகம் உண்டு. இவங்களுக்கும் ஸ்நேகம் உண்டு, இவங்களும் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. இவங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உண்டு. பட் என்ன பயந்தான் போச்சு. ஓகே. ஓகே. எனக்கு என்ன தோணுது, ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன் இல்லை, இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இவர் சீட்டிங் பண்ணிட்டு போகிற பிறகு இவர் மூவ் ஆன் ஆகிட்டோன்னா கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை,
இப்பவும் உங்கள திரும்பி பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் கரண்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தா பயங்கரமா மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம மனுஷனா பிறக்கக்கூடிய டைம்லேயே நமக்கு வந்து வீட்ல எதிரி இருப்பாங்க, ஃபேமிலில எதிரி எதிரி இருப்பாங்க. நம்ம ஒரு வேலைக்கு போனா அங்க ஒரு 4 எதிரிகள் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, பல ஸ்ட்ரகிள்ஸ், பல அவமானங்கள், பல தோல்விகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் மனுஷனா இருக்கும்போது ஃபேஸ் பண்றதா ஓகே. பட் நவ் இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இல்லைங்க இவர் வந்து பல ஆப்ஷன்ஸ்ல தேடுறாரு. ஓகே. எனக்கு இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கிறீங்க. ஸோ நமக்கு ஒரு பிளேஸில் சில டைம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். நமக்கு ஒரு போர்டு தான் நமக்கு ஃபீல் ஆகலாம். இல்லைங்க நம்ம ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகக்கூடிய டைமில் நம்ம ஆத்மார்த்தம் லவ் பண்ண ஒரு பர்சன் கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் வரும்போது நமக்கு அந்த ஒரு பீஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போ இவருக்கு இவருக்கு ஒரு பீஸ் வேணும், ஒரு மென்டல் ஹெல்ப் வேணும். இவர் ஆக்சுவலி வேறு ஏதாவது ஆப்ஷனை நம்ம தேடி பார்க்குறாரு. ஓகே. இவர் எந்த ஆப்ஷன்ஸை தேடி பார்த்தாலும் ஒரு 2 days ஓகே ஏன்னா உங்களோட வைப்ரேஷனுங்கிறது இந்த ஒரு பர்சனை இன்னர் லெவலில் டிஸ்டர்ப் பண்ண சொல்ல. இவருக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் வேறொரு பொண்ணு கூட பேசலாம், இல்லைங்க வேறொரு பையன் கூட மாற்றி எடுத்துக்கோங்க எனர்ஜி. நமக்கு வந்து இப்போ நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இவங்க யாருக்கிட்ட பேசினாலும் இவங்களுக்கு ஓகே ஒரு ½ an hour ஓகே, இல்லைங்க ஒரு 1 hour ஓகே, மறுபடியும் உங்கள் தாட் வருது. ஓகே. மறுபடியும் உங்கள் தாட் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. இவருக்கு வேறு யாருக்கிட்ட பேசினாலும் சம்டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுறது. உங்கள் தாட் வரக்கூடிய டைமில் இவங்களுக்கு வேறு யாரும் தேடவும் முடியல, வேறு யாரையும் சூஸ் பண்ணவும் முடியல. இவருக்கு ஸ்டக் ஆகிட்டு ஆக்சுவலி. இவருக்கு இப்போ ஆக்சுவலி மனுஷனை பிறந்தால் நமக்கு ஒவ்வொரு நாளும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இவருக்கு கான்ஃப்ளிக்டில் இவருக்கு ஒரு பீஸ் வேணும். ஓகே. இவரை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு, இவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு பீஸ் வேணும். இப்போ இவர் ஆக்சுவலி தேடுறாரு. ஓகே. உங்களை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கான்னு தேடுறாரு. பட் இவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். இல்லைங்க ஒன்றும் இவருக்கு வேறு இது கூட இவருக்கு ஹார்மோனி ஃபீல் ஆகலைன்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு அடிக்ஷன், ஒரு ட்ரஸ்ட்டு வேறு யாரு கூட இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டோட்டில் ஆளு டிப்ரெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பீஸாக இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற எனர்ஜி எப்படி இருக்கும்? பீஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எனர்ஜி அதே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் இருக்கும். இவருக்கு இப்போ ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. நினச்சி ஒவ்வொருத்தங்க இவர் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இவர் ஒரு பீஸ் எதிர்பார்க்குறாரு. இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. இவர் 2-3 சரி ஓகே வேறு ஏதோ ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம முன்னோட்டு போகலான்னு பார்த்தாலும் அவங்க கூட ஒரு 2 நாள் பேச தோணுது, 3ஆவது நாள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களோட தாட்ஸ் வரக்கூடிய டைமில், உங்களோட மெமரிஸ் வரக்கூடிய டைமில் டிஸ்டர்ப் ஆகுது. ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. டோட்டலாக ஆள் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். ஓகே. இவருக்கு வேறு யாரு கூட ஹார்மோனி ஃபீலும் ஆகலை. ஓகே. ஸோ இவர் எல்லாரும் கொடுக்குற எனர்ஜி, இவர் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுற எனர்ஜி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, அந்த எமோஷனலை போட்டு உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் போய் அதை கோவமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இதுதான் இவரோட ஓவரால் எனர்ஜி இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் கூட ஒரு அடிக்ஷன் உண்டு. இவர் ஆக்சுவலி இப்போ கிரேவ் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு இப்போ ஒரு மென்டல் சப்போர்ட் வேணும், ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும், ஃபிசிக்கல் சப்போர்ட் வேணும். இவருக்கு உங்கள் கூட ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் இங்கே நீங்கள் இல்லை. ஓகே. இவருக்கு ஃபீல் ஆகுது, வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. ஓகே. இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷனை நினைச்சாலும் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவரோட மைண்டில் வரக்கூடிய ஒரே தாட்ஸ் நீங்கள் தான். இங்கே உங்களை திரும்பி பார்த்தா அப்படின்னு நீங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு சிலங்க பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், சேசிங் நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட மைண்டை கெரியரில் தூக்கி போட போகிறேன், என்னைக்காண்டா நீ வா, அது வரைக்கும் நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் இவரை கரண்ட் சுச்சுவேஷனில் கெயின் பண்ணுது. ஓகே. அது நீங்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் லவ்வோட ரிசல்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே இவரோட சைனில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகே. இவருக்கு லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நீங்கள் ஸ்டக்காகி அங்கேயே நின்றுருந்தீங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்காது. ஓகே. இங்கே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால வந்துக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா
கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அது இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் பிரேக்கு பிறகு நீங்கள் இப்போ ரொம்ப உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிங்கன்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக அது இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணுது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீ சீட்டிங் பண்ணால அதான் நீ அனுபவிக்கிற. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஆன்மாவை நீ ஏமாத்தினாலும் அதான் நீ அனுபவிக்கிற. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப அடித்து குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, ஒன்று விட அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அவங்க நினச்ச இப்போ எந்த ஆப்ஷனும் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நீ தான் வேறு யாரையும் தேட முடியாமல் ஸ்டக்காகி நீ நிற்கிற. மிஸ்டேக் வா மேலே தானே, நீ போய் கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, புரிய வை. அவங்க ரொம்ப ஹாப்பி, நீ இல்லாட்டில் அவங்களால ஹாப்பியாக வாழ முடியும், நீ இல்லாட்டில் இன்னொரு ஆப்ஷனே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீ மொத்தத்தில் அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இவரோட சோல் இவர் சும்மா இருக்கிற டைமில் இவர் கேட் பண்ணு நம்ம சொல்லலாம். போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுவோம், மேலே மிஸ்டேக் இருக்குது, டைம் ஆகுது, இப்போ ஒரு கையை விட்டு போயிடும். ஓகே, ஸோ அது இவரோட சோல் இவரை கேட் பண்ணுது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவருக்கு ஆக்சுவலி இப்போ அவருக்கு மனசில் ஆகுது நீங்கள் இவரோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த செப்பரேஷன் வந்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்காக அந்த செப்பரேஷன் ஆகும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் வேல்யூ வர்த்து நீங்கள் மனசிலாக்கி கொடுக்கல இவருக்கு. இவர் என்ன பண்ணாலும் ஓகே, என்ன பண்ணாலும் சரி, இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ண ஒரு டைமில் இவர் உங்களை சீப்பாக எடுத்துட்டாங்க. உங்களோட வேல்யூ வர்த்து இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை, அதனால உங்களை விட்டுட்டு இன்னொரு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ண போகிறது. பட் இந்த ஒரு செப்பரேஷன் உங்களோட செல்ஃப் லவ்ங்கிறது இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்குது. நீங்கள் இவரோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் மனசிலாக்கி கொடுக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டிப்ரெஷன், ஒரு மென்டல் பீஸ் இல்லை, இவரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கோ இல்லைங்க இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவர் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி மனசாக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க லைஃப்பில் நீங்கள் இல்லாத டைம் நடந்த கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. உங்களை பற்றி இவருக்கு இப்போ ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன ஐடியா இல்லை அப்படின்னா, உங்கள் மனசில் இப்போ இவர் இருக்காரா இல்லைன்னு அந்த ஐடியா இவருக்கு இல்லை, கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இல்லைங்க இவருக்காக இப்போ நீங்கள் டைம் ஒதுக்கி கொடுப்பீங்களான்னு இவருக்கு தெரியல ஆக்சுவலி, கன்ஃபியூஸ். ஏன்னா நீங்கள் முன்னாடி மாதிரில சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஆனால் இவருக்கே சில விஷயம் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். சில இந்த இவர் இந்த செப்பரேஷன் இவர் பட்ட கஷ்டம் நஷ்டம் வலி வேறு எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கே பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஆளுக்கு என்ன அப்படின்னா, நான் இப்போ போய் ஒரு காலம் மெசேஜும் பண்ணால் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எத்தனை மாத்திரம் தூக்கி ஹர்ட் ஆக்கணும், அதே மாதிரி என்ன அவங்க ஹர்ட் ஆக்கலாம் நான் என்ன பண்ணுவேன். இல்லைக்கு நான் அவங்களுக்கு கண்டிஷன் வச்சாலும் அதே கண்டிஷன் அவங்க என்னைக்கு வச்சா நான் என்ன பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆளு கிளாரிட்டி கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு. நின்று பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குது, எப்போ எல்லா ப்ராப்ளமும் சரியாகும், எப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஓகே ஓகே, டோட்டில் டவுன் ஆகும். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டோட்லேயே ஆள் டவுன் ஆகும், அதனால தான் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவருக்கு சைலண்ட் கொஞ்சம் குறைச்சி நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப், ஏன்னா இப்போ அவருக்கு இப்போ எல்லா சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகி போச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் உண்டு. ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு. நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணுறதை இவரால் தாங்கிக்க முடியாது, அதுதான். ஓகே, ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் பாசிபிள் ஆகும். இப்போ இவரோட லைஃப்பில் இவர் மேபி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவரோட லைஃப்பில் இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் இவர் பார்த்து அடி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் பண்ணி எல்லாம் எங்கே ராங்காக மாறிட்டு உண்டு, எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் இவர் பார்த்து இப்போ எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்தை கஷ்டப்பட்டு நம்ம ஜீவிக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த டிப்ரெஷன்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஹாப்பியாக வைக்க இவர் படிக்கிறாரு. ஓகே, நம்ம எப்படி ஹாப்பியாக வைக்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் அதுதான் இப்போ படிச்சுட்ருக்காரு. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கதா இருந்தாலும் இவருக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இனி உங்கள் லைஃப்பில் சும்மா எல்லாம் என்ட்ராக முடியாது. இனிமேல் இவரை நீங்கள் டச் பண்ண போகிறது கிடையாது. இவருக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ட்ராக ப்ராப்பர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான் என்ட்ராகன்னு இவருக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இவர் இப்போ தான் அவரை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இப்போ தான் அவர் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இப்போதான் இவர் லைஃப்பில் சில விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணி எல்லாம் இங்கே ராங்காக போச்சு, கொலாப்ஸ் ஆகி போச்சு. இவர் இப்போ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி யோசித்தாங்க எடுத்து வைக்கிறார். ஓகே, ஸோ அது இவர் என்னைக்கு செல்ஃப் லோ பண்ணுறாரோ, இவர் செல்ஃப் லோ பண்ணக்கூடிய டைமில் இவர் எல்லா சுச்சுவேஷனையும் என்ன சொல்ல எதிர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கண்டு ஃபியர் இருக்கலாம், சொசைட்டி கண்டு ஃபியர் இருக்கலாம், இல்லை உங்களை கண்டு ஃபியர் இருக்கலாம். இவர் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு நீங்கள் தான் வேணும் வருவார். ஓகே, ஆனால் இவர் செல்ஃப் லோ பண்ணணும், அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிறதுக்கு அந்த செப்பரேஷனாக இந்த செப்பரேஷன். உங்களோட வேல்யூ வர்த்தில் நீங்கள் நீங்கள் உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் மனசிலாக்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் உங்களை விட்டு போயிருக்கவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு இந்த செப்பரேஷனில் சேசிங் பண்ணது உங்களோட வேல்யூ வர்த்து என்னென்ன மனசிலாக்கி கொடுங்க. இவங்க லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் மனசிலாக்கி கொடுங்க. ஓகே, இவர் செல்ஃப் லோ பண்ணக்கூடிய டைமில் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நமக்கு காம்ப்ரமைஸ் ஹார்ட் வந்துடும். இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஹார்ட் பிரேக்கில் தான் போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் கஷ்டப்பட்டு தான் ஜீவிச்சுட்டு இருக்காங்க. இவர் ஹீல் ஆகிற டைமில் இவர் செல்ஃப் லோ பண்ண டைமில் எல்லா சுச்சுவேஷனையும் எதிர்த்து எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்குது. ஓகே ஓகே தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 555 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க சைடில் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 555 கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 21 important. Okay, 21. 13 important. 15 important. இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட்டா பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ செப்பரேஷன் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.